இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 33 முறை ஏற்பட்ட திடீர் வெள்ளம், 22 முறை வானை பிளந்து கொட்டிய மழை, 19 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு என ஒரே நேரத்தில் பருவமழையை எதிர்கொண்டு தற்போது திக்குமுக்காடி நிற்கிறது ஹிமாச்சல் பிரதேசம். ஜூன் 20 தொடங்கி ஜூலை 18 வரை ஹிமாச்சல் பிரதேசத்தில் இடைவிடாது கொட்டி தீர்த்த மழையால் பெருவெள்ளம் ஏற்பட ஆறுகள் அகலக்கால் வைத்து கண்ணில் பட்டதையெல்லாம் விழுங்கியது. மேக வெடிப்பு, திடீர் மழையால் மண்டி, கோகர், கர்சோக் மற்றும் துனாக் பகுதிகள் கடுமையான பாதிப்பை சந்தித்தன. பெருவெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட குப்பைகள், கட்டட இடிபாடுகள், சகதி போன்றவை பெரும்பாலான பகுதிகளை இருந்த இடமே தெரியாமல் மாற்றியுள்ளன. குடியிருப்புகள், சாலைகள், மின்கம்பங்கள் என அனைத்தையும் இயற்கையின் கரங்கள் கபளீகரம் செய்த நிலையில் பாதிப்பு என்னென்ன என்ற விவரங்களை வெளியிட்டிருக்கிறது மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம். மண்டி, குல்லு, கங்ரா உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு கட்டடங்கள், குடியிருப்பு பகுதிகள், மின் கம்பங்கள், சாலைகள் என அனைத்தும் மோசமான நிலையில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 226 சாலைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. நிவாரணப் பணிகள் ஒருபுறம் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம், குடிநீர் கிடைக்காமல் மக்கள் தவித்து வருகின்றனர். தொடர்ந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 116ஆக உயர்ந்துள்ளது. 1230 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ள நிலையில் சீரமைப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.